ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. தொழிலில் ஈடுபட்டிருக்கும் சிறிய வணிகர்கள் முதல் மிக பெரிய வணிகர்கள் வரை தங்களுடைய தொழில் நன்றாக நடைபெற வேண்டும். இந்த தொழில் உதவிகரமாக திகழும் தொழிலாளர்கள் முழு மனதுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும். வாடிக்கையாளர்களுக்கு முழுமையான சேவையை வழங்கிட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். ஆனால் இது நிரந்தரமானதல்ல என்ற யதார்த்தமான உண்மையும் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஏனெனில் பல தருணங்களில் நம்முடைய விற்பனை நிலையத்தில் பணியாற்ற போதுமான தொழிலாளர்கள் கிடைப்பதில்லை. இதனால் தொழில் நாளடைவில் நலிவடைந்து விடுகிறது. இத்தகைய தருணத்தில் எம்முடைய ஆன்மீக முன்னோர்கள் உங்களுடைய தொழில் தங்கு தடையின்றி நடைபெற வேண்டும் என்றால் பிரத்யோகமான மூலிகை எப்போதும் உடன் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார்கள். நம்முடைய நிலவியல் பகுதிகளிலோ வீதியோரமாகவோ அல்லது அடர்ந்த பகுதிகளிலோ சிவபூலா என்னும் பெயரினை கொண்ட தாவரங்கள் வளர்வதுண்டு. இதனை அனுபவம் மிக்க வைத்தியர்களின் உதவியுடன் துல்லியமாக அவதானித்து கண்டறிந்து அதன் இலைகளையும் கனிகளையும் பாவிக்க தொடங்கினால் தொழில் காரகனாகிய சனியின் ஆதிக்கம் மற்றும் கெடு பலன் குறைந்து தொழில் விரிவடைவதுடன் விருத்தியும் அடையும். தொழிலாளர்களுக்கான பிரச்சனை நீங்கும். நல்ல தகுதியுள்ள தரமான தொழிலாளர்கள் கிடைப்பார்கள். தொழிலிலும் செழித்தோங்கும். செவ்வாய் பிளஸ் சனி கோச்சாரத்தில் இணைந்திருக்கும் போது பற்களில் காரை படியும். இத்தகைய தருணங்களில் இந்த சிவபூலா என்னும் மூலிகை செடியின் வேரை கொண்டு பல் துளக்கினால் கரை நீங்கும். சனியின் பாதிப்பிற்காக நீங்கள் ஆலய பரிகாரத்தை அல்லது வாழ்வியல் பரிகாரத்தை மேற்கொண்டு இருந்தாலும் இந்த மூலிகை இலையில் எப்போதும் உடன் வைத்திருந்தால் சனியின் பாதிப்பு குறையும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய